கர்த்தரின் நாமம் மையப்படுவதாக. இந்த மாலைவெளியிலும் கூட தேவ சமூகத்தில் தேவ வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முன் வருகிற பொழுது பலவிதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் சோதனைகளையும் வாழ்க்கை போராட்டங்களையும் மனித வாழ்விலே சந்திக்க நேரிடுவது ஒரு பொதுவான காரியமாக இருக்கிறது. யார் இவர் அவர் என்ற வித்தியாசம் இல்லாதபடிக்கு எளியவரானாலும் சரி, பணக்காரரானாலும் சரி, தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களாலும் சரி, உயர்ந்த நிலையில் உள்ளவர்களாலும் சரி, படித்தவர்களாயினும் படிக்காதவர்களாயினும் சரி, எந்த ஒரு சூழல் இருக்கின்றவர்களுக்கும் வாழ்க்கையிலே கஷ்டங்கள், பிரச்சனைகள், மனவேதனைகள், நெருக்கடிகள், சமாதான குறைவுகள், சந்தோஷ பிரச்சனை விதமாக பல நேரிடுவது இயற்கையான ஒன்று. இவைகளுக்கு மத்தியிலே நமக்கு தேவன் தருகிற தீர்வு என்ன? When we are in difficulties, what kind of solution God wants to give to us? நமக்கு எவ்விதமான தீர்வுகளை தர விரும்புகிறார்? தேவன் அளிக்கின்ற தீர்வுகள் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறது நம்மை என்பதை நாம் பார்க்க போகிறோம். பல நேரங்களிலே கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது கிறிஸ்தவ மக்களுக்கு ஜெபிக்கின்ற ஒரு ஆயுதத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வது வழக்கம். தட்ஸ் ஸோ குட், நல்ல ஒன்று. நிச்சயமாக எந்த ஒரு நெருக்கடியிலும் கஷ்டங்களிலும் ஜெபத்தின் மூலமாக நாம் தீர்வு தேடுவது நல்லொரு பழக்கம். ஆனால் ஜெபத்தினால் மட்டுமே நாம் தீர்வுகளை கண்டுகொள்ள முடியாது என்பதை வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். பல நேரங்களிலே வேதாகம காலங்களிலே வேதாகம மனிதர்கள் தேவனை நோக்கி மிகுதியாக ஜெபித்த பொழுது அவர்கள் ஜெபங்கள் கேட்கப்படாமல் இதை பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய சோதனையான நெருக்கடியான சூழலுக்கு மத்தியிலே ஜெபம் மட்டுமே தீர்வல்ல, ஜெபத்திற்கு பின்னாலே வேறு இன்னும் சில காரியங்கள் அவசியமாகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆக தேவன் நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் எவ்விதமான ஒரு தீர்வு நமக்கு தருகிறார் என்பதை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோசுவாவுடைய காலத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது நாம் இன்றைக்கு அந்த வேத பகுதியை வாசித்தோம். அந்த 1ஆம் அத்தியாயத்தை வாசிக்கும் பொழுது தேவன் மோசேயிடத்தில் பேசுகிற பொழுது அவன் எந்த விதமான ஒரு நிலைமையில் இருக்கிறான் அறிந்து கொள்ள முடியும். எந்த விதமான what kind of situation he was facing that time, அந்த நேரத்தில் எந்த விதமான சூழலை சந்தித்திருக்கான் என்பதை இந்த வார்த்தைகள் மூலமாக கூட அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். தொடர்ந்து வருகிற வசனங்களை கூட நான் வாசித்து பார்க்கும் பொழுது பயப்படாமல் இரு, கலங்காமல் இரு, நான் இவ்விதமாக உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்லி பல்வேறு விதமான ஆலோசனைகளை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அவை எல்லாவற்றையும் நாம் கவனிக்கின்ற பொழுது அந்த யோசுவா ஒரு நெருக்கடியான சூழலில் இருக்கிறான் என்பதை அதை நம்ம இன்ஃபர் பண்ண முடியும், நம்மால் அதை ஊகித்து கொள்ள முடியும். ஆக ஒரு விதமான நெருக்கடியில் இருக்கிறான். அந்த நெருக்கடிக்கு தேவன் கொடுத்த முதல் தீர்வு என்னவென்றால் ஒரு மேஜிக் போன்ற ஒரு தீர்வல்ல. அவனுக்கு முதலாவது சொல்வதுன்னு சொன்னால், ஐ வில் பி வித் யூ as I was with Moses, so I will be with you. So you don't have to worry about anything. எதை குறித்தும் பயப்படாதே. அப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், தேவன் நம்முடைய வாழ்விலே நம்முடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், நெருக்கடிகள், சோதனைகள், சோர்வுகள், நஷ்டங்கள் இவைகளுக்கு மத்தியிலே தேவன் நமக்கு காண்பிக்கின்ற முதல் வழி என்னவென்னு சொன்னால், என்னுடைய பிரசன்னத்தை நீ தேடு. சீக் மை பிரசன்ஸ். என்னுடைய சமூகம்தான் உன்னுடைய வாழ்வினுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கு பரிதாபகரமாக அநேகர் கிறிஸ்தவர்கள், நம்பிக்கை உடையவர்கள் நெருக்கடிகள், துன்பங்கள் என்று வருகின்ற பொழுது எந்த ஊழியக்காரரிடத்திலே சென்று ஜெபித்தால் இந்த நெருக்கடிக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். தென் மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற பொழுது, உதாரணமாக நாகர்கோவில், தூத்துக்குடி, திருநெல்வேலி இது போன்ற மாவட்டங்களுக்கு செல்லுகிற பொழுது பெரும்பாலான கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்விலே ஏதாவது கஷ்டம், பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அவர்கள் முக்கியமாக ஏதாவது ஒரு ஜெபக்கூடுகை நோக்கித்தான் ஓடுவார்கள். எதற்காக என்று சொன்னால் பக்தி விருத்தியை வளர்த்து கொள்வதற்காக அல்ல, தேவனை அறிகின்ற அறிவு அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கல்ல. ஏதாவது கொஞ்சம் ஒரு ஃபேமஸாக இருக்கிற, ரொம்ப பாப்புலராக இருக்கிற, அநேகர் அறியப்பட்டிருக்கிறதான ஒரு ஜெப கூடுகைக்கு போய் அதில் கலந்து கொண்டால் நமக்கு ஒரு நல்லது நடக்கும். இல்லை என்று சொன்னால் வல்லமையான ஊழியக்காரர்கள், அதாவது சுகமாக்கும் வல்லமை, அற்புதம் செய்கிற வல்லமை, இது போன்ற வரங்களை உடையவர்களாக அறியப்பட்டிருக்கின்ற ஊழியர்களை தருகிற பொழுது அவரிடத்தில் சென்று நாம் ஜெபித்து கொண்டால் நமக்கு நல்லது நடக்கும் என்று எண்ணுகிற நிலைமை இருக்கிறது. இன்னும் சிலர் ஏதாவது தீர்க்க தரிசன வரமுடையவர்கள் இருக்கிறார்கள், அவ்விதமாக வரம் பெற்றவர்களாக தங்களை அறிவித்து கொண்ட யாரோ இருந்தால் அவரிடத்தில் சென்று தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி ஒரு தீர்வு காண விரும்புகிறார்கள். இவைகளெல்லாம் ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது நல்ல தீர்வுகள் போல தோன்றினாலும் இவ்விதமான தீர்வு தேடல்களுக்கு வேதாகமம் ஆதரவு கொடுக்கிறதா, இல்லை வேதாகமம் அவர்களை இவ்விதமாக வழி நடத்துகிறதா என்று பார்க்கும் பொழுது இல்லை என்பதுதான் உண்மை.
கிறிஸ்தவர்கள் கூட ஒருவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிற பொழுது அந்த ஜெப கூட்டத்துக்கு போ, இந்த ஜெப கூட்டத்துக்கு போ, இந்த உபவாச கூட்டத்துக்கு போ, இந்த ஊழிய காட்டத்தில் போ, அவர் ரொம்ப வல்லமையானவர், அவர் சொன்னபடி நடக்கிறது, பெரிய அற்புதமெல்லாம் செய்கிறார். இவ்விதமாகத்தான் அவர்களை கைட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் செல்லுங்கள் என்று ஒரு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் மிகவும் ரேர். அந்த ஊழியக்காட்ட போங்க, நான் அங்கே தான் போனேன், எனக்கு தலைவதனை வந்த பொழுது அங்கே தான் போனேன், எங்கள் வீட்டுக்காரர் காய்ச்சல் வந்த பிறகு அங்கே தான் போனேன், எங்கள் குடும்பத்தில் என்ன பண்ணுறேன்னு யோசனை பண்ண அவர்கிட்ட தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரிடத்தில் அனுப்புகிற நிலைமைகள் தான் காணப்படுகிறது. ஒருவேளை கிறிஸ்துவை அறியாதவர்களை அவ்விதமான ஊழியரிடத்தில் அனுப்புவது தவறல்ல. ஏனென்றால் அதன் மூலமாக அவர்கள் ஆண்டவரை அறிவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். தேவனை குறித்த விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கும் அதை சார்ந்து தேவனை விசுவாசிப்பதற்கும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனவே தேவனை அறியாதவர்களை அவ்விதமாக தேவ ஊழியர்களிடத்திலும் அதுபோல ஜெப கூடுகைகளிலும் நாம் அனுப்புவது நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் தேவனை அறிந்திருக்கின்றவர்களை, கிறிஸ்தவ அறியப்பட்டவர்களை நாம் வழிநடத்துகிற பொழுது அவர்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்றால், இந்த ஊழியக்காட்ட போ, இல்லைன்னா இந்த ஜெப திட்டத்துக்குள்ளே போ, இல்லை இந்த ஊழியக்கார நடத்துகிற உபவாச கூட்டத்துக்கு போ, இல்லைன்னா அவர் மாதத்துக்கு ஒரு முறை வந்து நடத்துகிற அந்த கூடுகைக்கு போ. அப்படி இல்லை. எங்கே போகணும்? கோ டு காட். நீ ஆண்டவர்கிட்ட போ. ஆனால் அது நிறைவேறி விளங்கல். ஆண்டவர்கிட்ட போகிறது தெரிய மாட்டேங்குது. மத்தேயு 11ஆம் அத்தியாயத்தினுடைய 28, 29 வசனங்களை வாசிக்கும் பொழுது 2 வசனங்களுக்குள்ளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையுமே he was clearly telling all the things. when we are in troubles, what we have to do, நம்ம என்ன செய்யணும், நம்ம கஷ்டங்களை சந்திக்கின்ற பொழுது, டிஃபிகல்ட்டிஸை சந்திக்கின்ற பொழுது, அஃப்ளிக்ஷன்ஸை சந்திக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிறவில்ல. அவர் இங்கே போ அங்கே போன்னு ஒன்றுமே சொல்லலை. டைரக்டாக நம்மளுக்கு என்ன சொல்கிறோன்னா, கம் டு மீ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, those who are weary and heavy laden, என்ன பண்ணு, அங்கே போ, இங்கே போ, பேதுருக்கிட்ட போ, யோவான்கிட்ட போன்னு சொல்லலை. கம் டு மீ, வா, ஐ வில் கிவ் யூ த ரெஸ்ட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போது வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையை சந்திக்கின்ற பொழுதும் அதற்கான சொல்யூஷனாக ஆண்டவர் காண்பிப்பது. ஒரு ஜெப கூடுகைக்கு நம்ம போகலாம், தப்பு கிடையாது. உபவாச கூடுகைக்கு போகலாம், தப்பு கிடையாது. ஒடுக்க கூட்டங்களுக்கு போகலாம். அது எதற்காக வந்தால் நாம் அநேகருக்காக ஜெபிப்பதற்காகவும், நமக்காக ஜெபிப்பதற்காகவும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்காகவும், நல்ல தேவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் நாம் செல்லலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜெப கூடுகைக்கு சென்றாலோ, இல்லைன்னா குறிப்பிட்ட ஊழியரிடத்தில் சென்றாலோ எனக்கு நல்லது நடக்கும் என்று சொன்னால், அதை வித்தியாசமாக பார்க்கும் பொழுது அந்த ஊழியக்காரரை நாம் ஒரு விக்கிரகமாக்கி விட்டோம். எனவே அங்கே சென்றால் நமக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு வருகிறது. அந்த ஜெப கூடுகையை நாம் ஒரு விக்கிரகம் மாற்றி விட்டோம். ஏன்னா இந்த ஜெப கூடுகைக்கு போனால் நமக்கு நல்லது நடக்கும். ஆனால் நாம் எங்கே செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார், என்னிடத்தில் வா. எனவே முதலாவதாக நாம் கிறிஸ்துவினிடத்திலே வர வேண்டும். வாழ்க்கையினுடைய எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு நெருக்கடியிலும், எந்த ஒரு பாரமான நிலைமைக்கு மத்தியிலும் அவர் தான் நமக்கு தீர்வளிக்க முடியும். என்றால் அவரிடத்தில் நேரடியாக வர முடியாத ஒரு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அல்ல நாம். இப்பொழுது நாம் ஒரு புதிய உடன்படிக்கை உட்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு புதிய காலகட்டத்திற்கு வந்திருக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரேவரான குமாரனுடைய இரத்தம் சிந்துதலின் மூலமாக ஒரு புதிய காரியத்தை செய்திருக்கிறார். God has done something new. அது என்னவென்று சொன்னால், இனி நீங்கள் ஒரு எலியாவை நோக்கி போக தேவையில்லை, எலிசாவை நோக்கி போக தேவையில்லை, மோசையை நோக்கி போக தேவையில்லை, தாவீதை நோக்கி போக தேவையில்லை. நீங்கள் எங்கே வரலாம்? டைரெக்டாக சிஎம் கிட்டே நம்ம போயிடலாம். இங்கே தமிழ்நாட்டிலலாம் டைரெக்டாக சிஎம்கிட்ட போக முடியாது. எங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் எங்கள் சிஎம்கிட்ட டைரெக்டாக போடலாம். ஏன்னா எங்கள் மாநிலம் ரொம்ப குட்டி மாநிலம். அதனால் அமைச்சர்கள் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால என்ன, அதை யாராவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக அமைச்சர்களுக்கு என்ன செய்வாங்க, ஃபோன் போட்டு பேசுவாங்க. எங்கள் அது குட்டி மாநிலமாக இருக்கிறதுனால. ஆனால் தேவன் அப்படி இல்லை, இப்போ மிக பெரியவர். ஆனால் அவர் நமக்கு சில அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுருக்கிறார். அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தியிருக்கிறார். இப்போது நாம் தேவன் நமக்கு நன்மை செய்கிறாங்கிற விசுவாசம் வந்துச்சுன்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக எங்கே போகணும்னா ஆண்டவர்கிட்ட தான் போகணும். அல்லேலூயா. இந்த கலை அநேகருக்கு தெரியவில்லை. இந்த ஸ்பிரிச்சுவல் ஆர்ட் நிறைய பேருக்கு தெரியலை. இன்னும் 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், ஒரு தலைமுறையாக கூட கிறிஸ்தவ அனுபவத்தில் இருக்கின்றவர்களுக்கு கூட நான் எத்தனை பேரை பார்த்துருக்கிறேன். வயசு எப்படி பார்த்தா 60-70 வயசு இருக்கும். தொடக்கத்திலிருந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து திருச்சபைகளுக்கு தான் வந்திருக்கிறாங்க. திருச்சபையில் முக்கிய பதவிகள்லாம் வகித்திருக்கிறாங்க. அப்பொழுது கூட அவர்களுக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்க, யாராவது ஒரு ஊழியக்காரர் தான் நாடுறாங்க. ஆக நம்முடைய பாரங்களை பகிர்ந்து கொள்வது தவறல்ல. ஆனால் ஊழியக்காரர்கள் வழியாக, ஜெபக்கூடுகள் வழியாக நம்முடைய வாழ்விற்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை சார்ந்து வாழ்வது இது பிப்ளிக்கல் கிடையாது, ஸ்கிரிப்சரல் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை கைட் பண்ணலை. ஆண்டவர் என்ன சொல்லுவான்னா, நீ என்கிட்ட வா,
எந்த ஒரு கூடுகையாக இருந்தாலும் எந்த ஒரு ஜப கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கைட் பண்ணுறதுக்கு தான். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு கம் டு கிரைஸ்ட் பர்சனலி. நம்ம சபைக்கு வந்திருக்கலாம், ஒரு ஆராதனைக்கு வந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட மத ஒழுங்குகளுக்கு வந்திருக்கலாம், ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு வந்திருக்கலாம். ஆனால் கொஸ்டின் சொன்னால் நாம் ஹேவ் வி கம் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவத்தில் வந்திருக்கிறோமா? புதிய ஏற்பாடினுடைய சாராம்சம், அதனுடைய கான்செப்ட் என்னன்னு சொன்னால், ஒரு மனுஷன் டைரெக்டாக என்ன செய்யணும்? இயேசுவிடத்தில் வரணும். அவரிடத்துல வந்தால் தான் நமக்கு சொல்யூஷன். மற்றது எல்லாமே டெம்பரரி தான். சில ஊழியக்காட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணுறவங்க கொஞ்சம் கன்சோலிங்காக கம்ஃபர்டிங்காக இருக்கிறதெல்லாம் உண்மை தான், அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அது நமக்கு ஒரு பெர்மனன்ட் ரிலீஃப் கிடையாது. ஒரு வேளை ஒரு முறை 2 முறை நமக்கு அது தேவைப்படலாம். ஆனால் நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டோட்ட போகிறோம். ஆனால் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியக்கார்ட்ட போகிறோம், கஷ்டத்தை சொல்கிறோம், பிரச்சனை சொல்கிறோம், அவரும் ஜெபம் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் அவருடைய ஜெபத்தை பெற்ற பிறகு நமக்கு ஒரு நல்லது நடந்து விட்டால் நமக்கு ஒரு எண்ணம் உருவாகி விடுது, இந்த ஊழியக்காரருடைய ஜெபம் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு கஷ்டம் அவர்கிட்ட போனால் அப்படியே எனக்கு நல்ல ஒரு ரெமெடி கிடச்சிச்சு. நல்லது, ஒரு ஊழியக்காரர் வழியாக ஆண்டவர் செயல்படுகிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் நெக்ஸ்ட் என்ன நடைபெறுகிறது? அடுத்த கஷ்டம் வருகிற பொழுது இவர்கள் எங்கே மறுபடியும் போகிறாங்க? அந்த ஊழியக்கார்ட்ட தான் போகிறீங்க. விசுவாசம் என்ன? அந்த ஊழியக்காரர் மூலமாக செயல்பட்டது யார்? ஆண்டவர். ஆண்டவர் தான் செயல்பட்டார் நீ நம்புகிறாய் என்று சொன்னால், ஒரு சரியான விசுவாசி என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது அறியாமைனாலும் அங்கே போனால் அவர் என்ன கைட் பண்ணார், நல்லது, அவர் ஜெபம் பண்ணார். ஆனால் அவர் ஜெபம் பண்ணி எனக்கு நல்லது நடந்ததுக்கு ரீசன் யார் சொன்னால், கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். அப்போ அவர் தானே. இப்போ அவரிடத்துல நான் போகலாமே, அந்த நம்பிக்கை நமக்கு வரவே வராது இல்லையா? நான் சில இடத்துல நான் டிவி பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது, எங்கள் வீட்டில் டிவியும் கிடையாது. அதனால் நிறைய அனுபவங்கள் எங்கேயாவது ஒரு மீட்டிங்ஸ்க்காக போகிற வேலை தங்கி இருக்கின்ற இடங்களில் சில டிவி பார்க்க நேரிடும். சில டிவியில் சிலர் ரொம்ப பக்தியாக சாட்சி சொல்லுவாங்க. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் என்றாலும் எந்த ஒரு நஷ்டம் என்றாலும் சகோதரருக்குத்தான் நாங்கள் தொலைபேசி சொல்லுவோம், அவர்களும் ஆறுதலாக எங்களுக்கு. இப்போ தான் ஒரு நம்பர் 1, 2, 3 எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஆமாம், காய்ச்சலுக்கு ஒரு எண், அப்புறம் வேலை வாய்ப்புன்னு இன்னொரு எண், குழந்தையிலனா இன்னொரு எண், இப்படி பட்டன் சிஸ்டம் எல்லாமே வந்து போச்சு. அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலைக்காக ஆண்டவரிடத்தில் சம்மதிச்சு அவர் என் சகோதரத்தில் ஜெபிக்க சொன்னேன், எங்களுக்கு நல்லது நடந்தது, வியாபாரத்துக்காக ஜெபிக்க சொன்ன நல்லது நடந்தது, எல்லாத்துக்கும் சகோதரர் தான். சரி, இப்போ என் கேள்வி என்னன்னு சார், நல்லதுப்பா, நிறைய நன்மை நடந்திருக்கு சகோதரால், இத்தனை நன்மை நடந்த பிறகு இன்னும் ஆண்டவரால் தான் அந்த நன்மை வந்துன்னு சொல்லி அடுத்த பிரச்சனை ஆண்டவர்கிட்ட போக தெரியலையே. அப்போ என்றைக்கு தான் ஆண்டவர்கிட்ட போகிற? ஒவ்வொரு நன்மைக்கும் யூ ஆர் டிபெண்டிங் அப்பான் சம்படி எல்ஸ். வென் ஆர் யூ கோயிங் டு கிரைஸ்ட்? நீ எப்போ போக போகிற? ஆனால் கிரைஸ்ட் என்ன செய்கிறார்? முதலாவது என்ன செய்கிறார்? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் என்ன பண்ண சொல்கிறாரு? கம் டு மீ, வந்திருப்பாங்க, நான் தான் அவைலபிளாக இருக்கிறேன், இங்கே வந்துரு. ஆக இன்றைக்கி அநேகருக்கு கிறிஸ்துவிடத்திலே வருகின்ற ஒரு அனுபவம் என்றால் என்னவென்று தெரியவில்லை. இன்றைக்கி பாருங்கள், கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலும் அநேகர் இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிறதே நாட் பிகாஸ் ஆஃப் தேர் ஓன் சாய்ஸ். இது ஒரு நேச்சுரலாக நடக்குது. எப்படின்னு சொன்னால், அது அவங்க அம்மா அப்பா வழியாக என்ன செய்கிறாங்க, ஒரு கிறிஸ்தவ பக்திக்குள்ளே வர்றாங்க. இது இவங்களுடைய சாய்ஸ் கிடையாது. கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்ததுனால அந்த கிறிஸ்தவ பக்தியை பற்றி கொண்டிருக்கிறாங்க. அதை இது முஸ்லீம் கம்யூனிட்டியில் இவங்க பிறந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இன்றைக்கி கிறிஸ்தவளாக இருக்கிற அநேகர் முஸ்லீம்ஸாக பிறந்திருந்தா, முஸ்லீம் அம்மா அப்பாவுக்கு பிறந்திருந்தா முஸ்லீம்ஸாக தான் இருந்திருப்பான். ஹிந்து அம்மா அப்பாவுக்கு பிறந்திருந்தா ஹிந்துஸ் அம்மா அந்த நம்பிக்கையில் தான் இருந்திருப்பான். அப்போ கிறிஸ்தவ நம்பிக்கையில் இருக்க காரணம் இது என்னுடைய பர்சனல் சாய்ஸ் இல்லை. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது இட் மஸ்ட் பி பர்சனல் சாய்ஸ். இந்த கிறிஸ்தவம் எனக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத நான் தான் தீர்மானம் பண்ணி இருக்கணும். நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கிறிஸ்தவ அம்மா அப்பாவுக்கு பிறந்ததுனால அல்ல. ஆகிய தான் அவன் யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை எங்கள் அம்மா ஏற்றுக்கொண்டாங்க, அப்பா ஏற்றுக்கொண்டாங்க, அதனால நான் கிறிஸ்தவங்கிறது இல்லை. அம்மா ஏற்றுக்கொண்டாலும் அப்பா ஏற்றுக்கொண்டாலும் தாத்தா ஏற்றுக்கொண்டாலும் இல்லை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, நான் ஐ ஹவ் அக்செப்டட் ஜீசஸ் பிகாஸ் ஐ பிலீவ் இன் ஹிம். நான் அவரை இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து அவருடைய சாய்ஸ் கிடையாது. இரண்டாவது, அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய தேவையை அறிந்ததுனால அவங்க கிறிஸ்தவத்தில் இருக்கலை. ஏன் சண்டேஸில் வர்றாங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே ஒரு தேவையினுடைய அடிப்படையில் ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷனாக இருக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம்னு தான் சொல்லணும், ரொம்ப நல்ல பழக்கம் இல்லை. ஈவினிங்கில் வாக்கிங் போவேன். போகிறவள்ள என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டிலேருந்து டீ சாப்பிட மாட்டேன். நான் போகிற வெள்ள ஆண்டவில் ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ நல்லது கெட்டது அது வேறு விஷயம். இருந்தாலும் அங்கே போய் அந்த கடைக்கு முன்னால் வண்டி நிறுத்திட்டு ஒரு டீ சாப்பிட்றது ஒரு பழக்கம். இப்போது இன்கேஸ் அப்படி போகிறவள்ள ஒரு டீ சாப்பிட்றேன். ஏதாவது ஒரு நாள் நான் போகிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே எங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நானும் டீ சாப்பிட வேண்டியது கட்டாயமாயிடுது.
இப்போ நான் டீ சாப்பிட்டு கெஸ்ட்டிலும் போயிட்டாங்க, நான் வாக்கிங் போகிறேன். வாக்கிங் போனாலும் என் வண்டி எங்கே போய் நின்றோன்னா அந்த டீ கடை முன்னால் போய் நின்றோம். எதனாலன்னு சொன்னால் நாட் பிகாஸ் எ நெசசிட்டி. இப்போ நான் டீ சாப்பிட்டேன், இப்போ எனக்கு டீ சாப்பிடுங்கிற பெரிய ஃபீலிங்கே இல்லை. ஆனால் வாக்கிங் போகிறவங்களெல்லாம் அந்த டீ கடையில் டீ சாப்பிட்டதுனால அது என்ன ஆகி போச்சு, இட் ஹஸ் பிகம் ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன். அதனால் டீ சாப்பிடுங்கிற நெசசிட்டி இல்லாமல் இருந்தாலும் அதில் நிறுத்தி ஒரு டீயை சாப்பிட்டு போனால் தான் ஒரு திருப்தி. இந்த திருப்தி வந்து தேவையின் அடிப்படையில் உருவானதில் பழக்கத்தின் அடிப்படையில் உருவானது. இப்போ நிறைய பேர் வந்து உண்மையிலே சொல்லுவாங்க, ஒரு நாள் சண்டேஸில் போகாமல் இருந்தால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எந்த கஷ்டம்னு சொன்னால், சண்டே சர்ச்சுக்கு போய் ஒரு பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ளவில்லைங்கிற ஒரு விளைவில் நம்ம தொடர்ந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் போகாமல் இருந்தால் என்ன ஆகிடுது, ஒரு மனசு கஷ்டம். நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டே சர்வீஸில் அட்டன் பண்ணலைன்னு சொன்னால் அன்றைக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் கம்யூனல் சண்டேல வந்து கம்யூனலில் பங்கு பெறலாம், இன்னும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அது ஏன்னா ஒரு ஆவிக்குறி ரீதியான காரியத்தில் நம்ம சரியாக இருக்க தவறிவிட்டோம், அந்த கன்விக்ஷன் கிடையாது. ஏன்னா சண்டை போட்டால் இந்த கன்விக்ஷன் வராது. பொய் சொல்லுவாங்க, கோபப்படுவாங்க, அநியாயம் பண்ணுவாங்க, அக்கிரமம் பண்ணுவாங்க, அடாபடித்தனம் பண்ணுவாங்க. இந்த நேரங்களெல்லாம் இது கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத செய்வோமேன்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு பீஸ்லெஸ்னஸ் வரவே வராது, உறுத்தவே செய்யாது, அந்த கன்விக்ஷன் இருக்கவே செய்யாது. அதை அவங்களை என்ன செய்ய டச் எந்த விதமாக ஹார்ட் பண்ணவே. ஆனால் கோயிலுக்கு போகாமல் இருந்தால் என்ன வரும் நிச்சயமாக, அதுக்கு அன்னைக்கு பார்த்து பைக்கை நிறுத்துகிற வேலை சைட் ஸ்டாண்டு சைடியாக போடாமல் அது அவங்க கால் மேலே விழுந்துருச்சு நினச்சேன். கோயிலுக்கு போகலைன்னா ஏதாவது ஒன்று. ஏன்னா ஏசுநாதருங்கிறவர் வந்து ஒரு டிக்டேட்டர். அவர் என்ன பண்ணுவார், எவன் கோயிலுக்கு வந்தானோ அவனை சும்மா விட்டுறணும், வராமல் போனால் அவன் காரை எங்கேயோ மோத வைக்கணும். ஒரு டெரர் காட் இல்லையா? இப்படி தான் நிறைய கிறிஸ்தவன் நினைக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்து வந்து இப்போ சாப்பாடு செய்கிறவள்ள இவங்க சர்ச்சுக்கு வந்துருக்க மாட்டாங்க, கெஸ்ட்டு வந்திருப்பாங்கன்னு சமையல் பண்ணுவாங்க. சமையல் பண்ணுறவள்ள கேர்லெஸ்ஸாக கெஸ்ட்டோட பேச்சு கொடுத்து கேர்லெஸ்ஸாக என்ன செய்வாங்க, சட்டி இப்போ சூடாக இருக்கிற சட்டி தூக்குவோம், அது என்ன செய்யும் அங்கங்கே விழுந்து சிந்திரும். நினச்சேன் கர்த்தருடைய சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமை இப்போ உட்காரலனால இப்படி ஏதாவது ஒன்று நமக்கு நடக்குது. என்னன்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்குறோம், அங்கே போகலைன்னா அவர் ஏதாவது ஒன்று பழிக்கு பழி வாங்காமல் விடவே மாட்டார். எங்கேயாவது கையை காலை இடிக்க வச்சு ஒரு காயத்தை உண்டு பண்ணாத வரைக்கும் அவர் சும்மா விடவே மாட்டார். இந்த மாதிரிப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஏன் ஞாயிற்றுக்கிழமை வருவாங்கன்னா, இன்னும் அநேகர் காலேஜ் ஜெபம் ஏன் பண்ணுறாங்க, இன்னும் அநேகர் காலேஜ் ஜெபம் இல்லாவிட்டாலும் மாலை ஜெபம் ஏன் பண்ணுறாங்கன்னா, நாட் பிகாஸ் எ நெசசிட்டி. நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவரோட ஒரு ஐக்கியமாக இருந்தால் நல்லது நடக்கல, பழகி போச்சு, பழக்க தோஷம். ஆக இந்த பழக்க தோஷத்தில் இருக்கிறதுனால அதை அவங்கள டிஸ்கன்டினியூ பண்ண முடியலை. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கைக்கு அவசியம், தேவை. நம்ம வீட்டுக்கு நிறைய பொருட்கள் வாங்குறவங்கள சில பொருட்கள் இல்லாமலே வாழ முடியும், சில பொருட்கள் அவசியம் இல்லையா? சாப்பாடு ரொம்ப அவசியம். அதனால நம்ம ஷோகேஸில் வைக்கிறதுக்கு நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வரோம், அது ரொம்ப அவசியம் கிடையாது. இருந்தால் நல்லது, இல்லைனாலும் ஒன்றும் கெட்டு போகாது. அதுபோல் இயேசு கிறிஸ்து ஒரு ஃபேன்சி திங் கிடையாது, இருந்தால் நல்லது இல்லைனாலும் பரவாயில்ல அப்படி இல்லை. இஸ் அ மஸ்ட். அவர் வந்து நமக்கு அவசியம். இந்த தேவையை உணர்ந்து என்னுடைய பாவத்தில் இருந்து விடுவிக்கப்படுவதற்காக, இந்த உலக வாழ்க்கையில ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்வதற்காக, ஒரு உண்மையான நிம்மதியோடு, உண்மையான நம்பிக்கையோடு, உண்மையான சந்தோஷம் வாழ்வதற்கு ஐ நீட் ஜீசஸ். அந்த விதமான ஒரு நெசசிட்டியை நாம் வந்து ரியலைஸ் பண்ணி அப்படி ஏற்றுக்கிட்டாதான் நாம் கிறிஸ்தவங்களை அன்றி ஏதோ கோயிலுக்கு போகணும் ஒரு பக்தியாக இருந்தால் கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் தருவார், நம்முடைய கடையெல்லாம் நல்லபடியாக நடக்கும், நம்முடைய வேலையில் நல்லபடியாக தொடரலாம், வீட்டில் எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல காரியங்கள் நல்ல நேரங்கள் நடக்கும். அந்த கண்ணோட்டத்தில் போனால் இட்ஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி, அது கிடையாது. ஆக இயேசு கிறிஸ்துவில் பர்சனல் அவர் இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம எங்கே எப்படி அழைக்கிறேன்னா, கம் டு மீ. அப்போது அவருடைய ப்ரெசன்ஸில் தான் நம்முடைய வாழ்விற்கு நல்ல தீர்வு ஏற்படுகிறது. தேவன் எந்த ஒரு தீர்வையும் தம்முடைய பிரசன்னத்தின் மூலமாகத்தான் கொடுக்கிறார். நீங்கள் யாத்திராகமம் 33ஆம் அத்தியாயத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அதை வாசிக்கலாமே. 33ஆம் அத்தியாயத்தினுடைய 1-2 வசனங்களை யாராலும் சீக்கிரமாக வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். 2ஆம் வசனத்தை வாசிங்க. நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி
3வது வசனத்தை வாசிங்கள் இப்பொழுது. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். இப்போ பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அவர்களை அழைத்து கொண்டு போய் விடுதலையாக்கி அவர்களை கானான் தேசத்தில் செட்டில் பண்றதுக்கு தான் மோசேக்கு தேவன் அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்து அவன் நடத்தி கொண்டு இருக்கிறான். ஆண்ட வேலை நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனை மத்தியில் தான் இப்போ மோசே இருக்கிறார். இந்த நேரத்தில் காட் வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், இதுக்கு மேற்பட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், ஐ எம் நாட் கோயிங் டு கம் வித் யூ, ஒன்னோட நான் வரப்போகிறது கிடையாது. இன்ஸ்டன்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஏஞ்சல் அனுப்புகிறேன், ஒரு தூதனை அனுப்புகிறேன். நான் உங்கள் கூட வந்து உங்களுக்கு ஆபத்து, ஏன்னா நீங்கள் ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க, என்ன சொன்னால் கேட்க மாட்டேங்க, அதனால் நான் உங்களோட இருக்கிறதுனால உங்களுக்கு சிக்கல் தான். ஏனென்றால் நீங்கள் கீழ்ப்படிவில்லாமல் இருக்கும் பொழுது நான் நல்லவராக தேவன் இருந்தாலும் உங்களுக்கு அது கேடு என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் அவாய்ட் பண்ணிடுறேன், உங்கள் கூட வந்தால் உங்களுக்கு பிரச்சனை தான், அதனால் என்ன பண்ணுவேன், நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன், என்னுடைய ஒரு தூதனை அனுப்புகிறேன் அப்படின்னு. ஆனால் மோசே இதற்கு சம்மதிக்கலை. இல்லை, 12வது வசனத்தை வாசியுங்கள். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்று எனக்கு அறிவிக்கவில்லை. அப்போது அவன் மோசே வந்து தேவனோடு வாதாடுகிறான். என்ன இது, இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் எனக்கு கட்டளை கொடுத்தேன், அவ்விதமாக அழைத்து கொண்டு போய் சொன்ன காலகட்டத்தில் இன்னாரை அனுப்புவேன்லாம் சொல்லலை, நான் உன்னோடு வருவேன் தான் சொல்லியிருக்கிறேன். ஆக இவ்விதமாக தேவனிடத்தில் வாக்குவாதம் பண்ணி கடைசியில் பாருங்கள் விட்டாப்பிடித்தனம் காண்பிக்கிறான். வாசிங்கள் 15வது வசனத்தை. பாருங்கள், உம்முடைய சமூகம் எங்களோட கூட செல்லாதிருந்தால், if your presence doesn't go before us, do not take us from here, எங்களை இந்த இடத்துல இருந்து கொண்டு போகாதிரும். பாருங்கள், அவர் தூதன் அனுப்புறேன்னு சொல்றாரு. இப்போ நம்மளை கூப்பிட்டு ஆண்டவர் ஒரு தூதனை உனக்கு அனுப்புறேன்னு சொன்னால் நாம் என்ன சொல்கிறோம், ரொம்ப ஜாலி, ஆண்டவர் தூதன் அனுப்புகிறாரு. ஆனால் உண்மையான கிறிஸ்தவங்க என்ன சொன்னால், என்ன ஆண்டவர் இது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற எனக்கு தூதன் அனுப்புறேன்னு சொல்கிறாரு. ஏன் தூதன்? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிவிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே தூதன் புராணமாக தான் இருக்கு இல்லையா? தூதன் ஏறுறது இறங்குறது, தூதன் காஃபி வாங்குறது, டீ வாங்கிட்டு வர்றது, இந்த தூதர் கதையெல்லாம் ஓடிட்டு இருக்குது. அங்கே தூதன் வந்தான், இங்கே தூதன் வந்தான், மேலே இறங்குனா ஏறினா. நியூ டெஸ்டமெண்ட் காலம் தூதனுடைய காலம் அல்ல, நேரடியாக ஆண்டவர் நம்மோடு இடைவிடுகிற காலம்னு தெரியலை. ஆனால் மோசஸ் ஹி வாஸ் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் டைம்ஸ். அவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் சொல்கிறார், ஒன்றும் இல்லைப்பா, நீ போப்பா, நான் உங்களோட வந்தால் உங்களுக்கு பிரச்சனை, ஏன்னா நீங்கள் ஒழுங்காக இருக்க மாட்டீங்க, அப்போ நான் அடி உங்களுக்கு போட வேண்டியது இருக்கும், அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லது, தூதன் அனுப்பினேன், இட்ஸ் குட் அப்படி நான் ஏற்றுக்கொள்ளலை. இல்லை, தூதனை அனுப்பினால நான் போக மாட்டேன், தூதனை அனுப்புன அந்த ஜனங்களும் போக மாட்டாங்க, நீர் எனக்கு முன்னால் சொல்லணும். அப்போ என்ன அவன் சொல்கிறான், உம்முடைய சமூகம் என்னோடு இருந்தால் மட்டும்தான் இந்த ஹெவி டாஸ்கை என்னால் பண்ண முடியும். உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் நான் போகிற வழியிலே என்னால் அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. உம்முடைய பிரசன்னம் என்னோடு வராது இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து என்னை அனுப்போம். ஹவு மச் ஹி வாஸ் டிபெண்டிங் ஆன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், அதை பார்க்கிறோம். ஏன்னா தேவ சமூகத்தில் தான் தீர்வு இருக்கிறதில்ல இல்லையா? தேவ சமூகத்தில். ஆகிலும் 14வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் அவனுக்கு சொல்லி காம்ஃபர்ட் பண்றாரு பாருங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆக அந்த அஷூரன்ஸ் கொடுத்த பிறகு தான் அவன் புறப்பட்டு செல்கிறான். அப்போ அருமையான சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிக முக்கியமான தேவை என்னவென்று சொன்னால், வல்லமையான ஒரு தேவ ஊழியக்காரருடைய ஜெபம் அல்ல, இல்லைன்னா தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஒரு ஊழிய ஸ்தாபனத்திற்கு சொல்லி ஜெபிக்கிறதல்ல. நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்று எது என்று பைபிள் சொல்லுகிறதுன்னு சொன்னால், காட்ஸ் பிரசன்ஸ். காட்ஸ் பிரசன்ஸ். இந்த காட்ஸ் பிரசன்ஸை எந்த ஊழியக்காரனும் எனக்கு பெற்றுத்தர முடியாது. இந்த காட்ஸ் பிரசன்ஸை எந்த கூடுகையும் பெற்றுத்தர முடியாது. எனக்கு பல்வேறு கூடுகைகளுக்கு ஜனங்கள் செல்லுகின்ற பொழுது காட்ஸ் பிரசன்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணுறது மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என் வீட்டுக்கு வந்தவர் என்ன சொல்கிறேன்னா, அங்கே இருந்த 3 நாளும் பரலோகம் மாதிரி இருந்தது. அப்போ என்ன, அங்கே இருந்த 3 நாள் பரலோகம் மறுபடியும் இங்கே இது தொடர்வது ஹெல் தான். இந்த 3 நாள் பரலோகத்திலிருந்து என்ன பிரயோஜனம்? 3 நாள் இருந்த என்ன பரலோகம் மாதிரி இருந்தது அப்படி சொல்லுவாங்க. ஏங்க நீங்கள் அங்கே 3 நாள் பரலோக சினிமாவுக்கு போகிறோம் அதான் சொல்கிறான். சினிமா பார்த்துருக்கிறது 2.5 மணி நேரம் நல்லா இருந்தது. குவார்டர் அடிக்கிறோன்னு என்ன சொல்கிறான், ஒரு குவார்டர் போட்டால் எனக்கு பரலோகம் மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் டெம்பரரி ரிலீஃப்.
அப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த கூடுகள் வழியாக உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு டெம்பரரி ரிலீஃப். ஆனால் ஆண்டவர் நமக்கு பெர்மனன்ட் ரிலீஃப் தரார் இல்லையா? ஆகையெல்லாம் சொல்கிறாரு, நீ அங்கே போய் இங்கே போய் அலையிறதில்ல, நீ எங்கே வரணும், என்னுடைய பிரசனத்துக்கு வா. ஆக நான் இப்போ தேவ பிரசன்னம் என்பது ஏதோ ஒரு கூடுகையில் போய் என்ஜாய் பண்ணுறதில்ல. இப்போ மக்கள் 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் பயணம் பண்ணி அங்கே போனால் பிரதர் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்தது, நான் நிறைய பேரெல்லாம் பார்த்தவன் தான் தூக்கத்தில், இப்போ தான் போகிறதில்ல, போய் பார்த்து தான் இந்த பிரசன்னமெல்லாம் எப்படி நம்ம கூடுகளில் இறங்குது, எப்படி பிரசன்னமாக இதை ஃபீல் பண்ணுறாங்க, இதுக்கு பின்னால் இருக்கிற மேஜிக்குகள் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். வேதத்தின் மூலம் தேவன் பல காலம் கற்றுக்கொண்டு இன்னைக்கு பார்த்து கூடுகள் எந்த கூடுகை போனாலும் ஜனங்கள் விழுறாங்க எழுறாங்க. கூடுகள் நடத்துகிறவர்கள் போகிறவங்கள அப்படியே கீழே பின்னடிக்க விழ வச்சு அதுக்கப்புறம் அவங்களை எழுந்து வர வைக்கலைன்னா அவங்களுக்கு திருப்தி கிடையாது. அதுதான் வல்லமையம். போகிற அத்தனை பேரும் விழ வேண்டியதாக இருக்குது இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில். இதுக்கெல்லாம் வேதாகமத்தில் ஆதாரம் இருக்குதா இல்லையான்னு ஒருவரும் சிந்திக்கிறதே கிடையாது. ஒன்று இல்லாமலா பிரதர் விழுறாங்க, ஆனால் இயேசுநாதர் காலத்தில் இப்படியெல்லாம் விழலையே, அது என்ன பிரதர்? பவுலப்போஸ்தலன் காலத்தில் இவங்களோடெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக, அவங்க காலத்தில் இப்படி யாரும் விழலையே, பேதுரு காலத்தில் விழலையே, உங்கள் காலத்தில் மட்டும் விழுறான். அது என்ன? உங்ககிட்ட இருக்கிற ஆவி வேறு, அவங்ககிட்ட இருக்கிற ஆவி வேறு. நீங்கள் விழுறதெல்லாம் உண்மை தான், ஆனால் விழ வைக்கிற ஆவி தான் வேறு. அது எந்த ஆவி? இந்த வேதாகமம் கூறுகிற ஆவியில், இந்த வேதாகமம் கூறுகிற ஆவி ஆண்டோட்ட வருகிறவங்களெல்லாம் கீழே விழ வச்சு வல்லமை காட்டும். அது வாழ்க்கையில் தான் வல்லமை காட்டும். அல்லேலூயா. காட் கிவன் பவர் வந்து ஆட்களை ஃபிசிக்கலாக விழ வைக்கிறது இல்லை. அனாயிண்டிங் காட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. வல்லமைங்கிறது இட் மஸ்ட் பி ரிவீல்ட் இன் அவர் லைஃப். வாழ்க்கையில் என்ன செய்யணும்? வெளிப்படணும். சுபாவங்களை வெளிப்படணும், நடத்தையில் வெளிப்படணும், செயல்பாடுகளை வெளிப்படணும், வாழ்க்கையை தைரியமாக சந்திக்கிறதுல வெளிப்படணும். அதுக்கு தான் காட்ஸ் பவர். ஃபிசிக்கலாக கீழே விழ வைக்கிறது இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் கேள்வி எடுக்கணும், அது என்ன பிரதர் ஒன்றும் இல்லாமல் நம்ம ஆட்கள்லாம் விழுறாங்க. நம்ம ஆட்கள் விழுறதுக்குன்னே போகிறதுனால விழுறாங்க, அது வேறு விஷயம். சைக்காலஜிக்கலி பார்க்கும் பொழுது விழுறதுக்குன்னா ஐடியாவில் தானே போகிறாங்க. ஏன்னா விழுகிறது தான் ஆசீர்வாதம் அப்படின்னு இவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க, நம்ப வச்சுருக்கிறாங்க. அதனால் அங்கே போனோடனே அவர் வந்து டச் அப்படின்னு இவங்க என்ன சொன்னாங்க, வந்துச்சு ஆசீர்வாதம், அப்படி உடனே விழுந்துறான். அவர் டச்சுன்னு சொன்னதுனால இவங்க விழலை. இவங்க ஏற்கனவே ப்ரீகன்சீவ்டாக விழணுன்னே என்ன செய்கிறாங்க, ஏன்னா விழலைன்னா ஆசீர்வாதம் இல்லை, மிஸ் பண்ணிடுவோம். இந்த சைக்கிள் தான் வண்டி போட்டிருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா பல கூடுகையில் இப்பொழுது உங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக வந்து இறங்கப் போகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் கிழக்கை மேற்கே வடக்கே மேற்கே திக்கே கிழக்கே எல்லாம் நிரப்ப போகிற நிரப்பு அப்படி சொல்லி உடனே கமெண்ட், நிரப்பும். ஐயா இப்படியெல்லாம் நிரப்புன்னு சொல்கிறீங்களே, எதை பார்த்தியா நீங்கள் சொல்கிறீங்க? ஒரு 100 பேர் வராங்க, 1000 பேர் வராங்க, 5000 பேர் வராங்க, அப்படியே பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவேன்னு பைபிளில் உங்களுக்கு எங்கே சொல்லியிருக்கு? நான் இன்றைக்கி போயிடுவேன், நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு என்ன பண்ணுங்க, பைபிளை கொஞ்சம் படிங்க, அவசரப்படாதுங்க, என்னை வெளியே நிறுத்தி கேள்வி கேட்காதீங்க. நான் இனி அவசரமாக போகணும், தப்பிச்சு போகிறதுக்காக இல்லை. நிறைய பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே கேட்டுருவாங்க, இல்லை நீங்கள் வீட்டில் போய் பைபிளை படித்து பார்த்துட்டு என்ன செய்யணும். இப்போ கூட்டங்களை வந்து பரிசுத்த ஊற்றப்பட போகிற யார் யாருக்கு வேணுமோ பெற்றுக்கொள்ளுங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்க தான் செய்யணும் இல்லையா? பழைய காலத்தில் உதாரணம் இல்லை, கப்பலில் பொண்ணு வந்தால் எனக்கு ஒன்று வேணும், எங்கள் எங்கள் சொந்தக்காரனுக்கு ஒன்று வேணும்னு சொல்லுவாங்களாம் பழைய காலத்தில் உதாரணம். அதே மாதிரி பரிசுத்தாவி சும்மா கிடைக்குன்னு சொன்னால் எல்லாரும் தான் வேணும்பாங்க இல்லையா? நல்லவன் கெட்டவன் அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் இயேசுநாதரை விசுவாசிக்காதவன் ஆண்டவர் வேணும்னு புரிந்து கொள்ளாதவன் எல்லாருமே. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஊற்றப்பட போகிறார், பெற்றுக்கொள்ளுங்கன்னா நீ எந்த பைபிளை படித்து இந்த கான்செப்டை கண்டுபிடிச்ச? நானும் தேடி பார்க்குறேன், இந்த மாதிரி இல்லையே. பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அத்தியாயம் 38வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். biblical way of receiving the Holy Spirit. இன்னும் எபேசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 13-14 வசனங்களை வாசியுங்கள். எபேசியர் 1:13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அப்போ இன் விச் வே வி ஹாவ் டு ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட்? கூட்டத்தில் போய் அவருடைய வல்லமையின் அடிப்படையில், அவருடைய செயல்படுதலின் அடிப்படையில் அங்கே பரிசுத்த ஊற்றப்படும், நாம் போய் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அடிப்படையா? இல்லை. இது ஒரு பர்சனல் திங். நான் when I realize that I am a sinner, when I realize that I need a savior, எனக்கு நான் ஒரு பாவி என்ற உணர்ந்து இயேசு எனக்கு வேணும் உணர்ந்து ஆண்டவரை என்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் பரிசுத்தாவி கொடுக்குறார். இதுதான் ஸ்கிரிப்சரல் வே. இதுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, இதுக்கு ஒரு பெரிய ஆரவாரம் தேவையில்லை, இதற்கு பல பாடல் பாட தேவையில்லை, இது ஹை டெம்போல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ண தேவையில்லை, இதற்கு ஒரு ஊழியக்காரர் ரொம்பவும் சத்தம் போட தேவையில்லை. இது சைலண்டாகவே நடக்கும். ஏன்? ட்ரூத் ரொம்ப கிளியராக சொல்லுது. நீ இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் பி கிவன் த ஹோலி ஸ்பிரிட். இந்த வழியை இன்றைக்கு மூடி மறைச்சிட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஆவி வேணால் எங்ககிட்ட தான் வரணும் அப்படி சொல்லி இவங்க ட்ரம் அடித்து கீபோர்டு போட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணி தான் என்ன செய்கிறாங்க? அபிஷேகத்தை கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்கிரிப்சரல் கிடையாது. எந்த ஒரு கூடுகையிலும் பரிசுத்தாவினர் ஊற்றப்பட்டு யாரும் பெற முடியாது. இது ஒரு இண்டிவிஜுவல் திங், பர்சனல் திங். தனிப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து நான் பாவி, உம்முடைய ரட்சிப்பெற அவசியம், ரட்சகராய் நீர் அவசியம் வருகிற பொழுது அவர் அவனுக்குள்ளே வந்து அவனை அவர் தேவனுடைய பிள்ளையாக மாற்றி, அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறினதுக்கு அடையாளமாக அவனுக்குள்ளே பரிசுத்தாவியை கொடுக்கிறார், அந்த நம்பிக்கை கொடுக்கிறார். Now you have got the Holy Spirit. இதை நான் விசுவாசிக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டா நான் பரிசுத்தாவியும் பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் நம்முடைய ஜனங்களுக்கு இந்த விதமான ஆவிக்குரிய வழி இல்லை. அவங்களுக்கு they want to have some kind of special feeling, ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு வேணும். ஏதோ ஒரு சம்திங் நடந்தது மாதிரிப்பட்ட ஒரு ஃபீலிங் வேணும். அந்த ஃபீலிங்கை தான் கொடுத்து என்ன செய்யறான்? சாத்தா ஏமாத்திடுறான். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் இந்த கூடுகைகளுக்குள்ளே போயிட்டு ஊற்றப்படுகிற என்று சொல்லப்படுகிற இடங்களில் போய் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவின் விளைவாக ஒரு வேகத்தையும் விறுவிறுப்பையும் அவர்கள் உணர்கிறார்கள். என்று வாழ்க்கையில் எந்த விதமான ஃப்ரூட்ஸும் கிடையாது, கிறிஸ்துக்கு ஏற்ற வாழ்க்கை கிடையாது, சுபாவ மாற்றம் கிடையாது, மனம் திரும்புதல் உண்மையாக நடக்கவே இல்லை, குடும்பங்களில் கணவன் மனைவியாக ஒற்றுமையாக வாழ தெரியலை. ஆனால் ஜெபிக்கிறவெல்லாம் துள்ளி குதிப்பாங்க. என்ன? அதனால தான் எந்த கூடுகைக்கு போனாலும் we have to be very careful. யாரோ தலையில் கையை வச்சாங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். இன்றைக்கு வருகிற 190க்கும் அதிகமான ஊழியக்காரர்கள் டிசீவிங் ஸ்பிரிட்டோட வராங்க. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற பெரும்பாலான ஊழியர்கள் they are doing all these things by the deceiving spirit, வஞ்சக ஆவியினால். அது ஒரு விதமான ஒரு இமோஷனல் எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்கும் கொடுக்குது. ஆட வைக்குது, ஓட வைக்குது, விழ வைக்குது, எழ வைக்குது, சத்தம் வைக்குது. ஆனால் வாழ வைக்கல, பரிசுத்தமாக செயல்பட வைக்கல, சுபாவங்களை மாற்றல. இவங்களுக்கு இந்த எக்ஸைட்மெண்ட்லேயே என்ன செய்கிறாங்க? இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்குது, இது ஒரு ஸ்பெஷலாக இருக்குது, அதனால் சம்திங் கிரேட்னு இந்த ஃபீலிங்காகவே என்ன செய்கிறாங்க? அவங்க அதை விரும்புகிறாங்க. வாழ்க்கையை மாற்றாத எந்த வல்லமையும் போலியானது, சுபாவங்களை மாற்றாத எந்த அபிஷேகமும் போலியானது. எனவே இதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். கூடுகைகளில் போய் பரிசுத்தாவி பெறுகிறதில்ல, இயேசுநாதரிடத்தில் வந்து பரிசுத்தாவி பெறணும். அல்லேலூயா. அது அமைதியாக நடக்கும். அல்லேலூயா. அது தட் இஸ் பை ஃபெய்த், விசுவாசம். இது நமக்கு அதை விளக்கமாக சொல்கிறதுக்கு எனக்கு வேறு நிறைய நேரமாகும், என்னுடைய டாபிக் வேறு. ஆக அருமையானே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to come to Christ personally. இயேசு கிறிஸ்துவோட நேரடியாக வர வேண்டும். வருகிற பொழுது we will be in his presence. அந்த பிரசன்னத்தில் தான் நமக்கு இளைப்பாறுதல். அப்போ இயேசு சொல்லுகிற பொழுது, வருத்தப்படு பாரம் சுமக்கிறவர் நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறு. ஸோ எ ஸ்ட்ராங் அஷ்யூரன்ஸ், ஒரு சரியான நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆக இந்த பிரசன்னம் தான் நம்மை பலப்படுது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஆல்வேஸ் கிரைஸ்ட் வாஸ் வித் ஹிம். ஆனால் ஆண்டவர் அவனோடு இருந்தாலும் அதனால் அந்த ஐக்கியத்தினால் அவன் பணக்காரன் ஆனான் என்றோ பெரிய சௌகரியவானவன் என்றோ சொல்ல முடியாது. அவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆல்வேஸ் he had to face so many troubles, so many affliction, so many persecutions, so many difficulties. ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் அது நடந்து என்னவென்று சொன்னால், என்ன நடந்தால் ஆண்டவர் உடனடியாக ஓடி வருவார். பவுலே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 9, 10, 12 வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒரு உண்மையை அறிந்து கொள்ள முடியும். ஒரு நாள் கூட கொரிந்து பட்டணத்தில் இனியும் தொடர முடியாது என்ற அளவில் he was opposed, he was resisted. நிறைய விதமான துன்பங்களை சந்திக்கிறான். அதனால் இந்த ஊரை விட்டே போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிற அந்த சூழலை தான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். ஆக ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய அவனுடைய பிரச்சனைகள் வேலைகளில் தம்முடைய பிரசன்னத்தை கொண்டு தான் ஒரு தீர்வை கொடுக்கிறார். யோசுவாவுக்கும் அந்த பிரசன்னம், அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் காலங்களை பார்க்கும் பொழுது கூட ஆதியாகமம் 15ஆம் அத்தியாயத்தை வாஸ்து பார்க்கும்போது துவக்கத்திலே பார்க்க முடியும், ஆபிரகாமே நீ பயப்படாதே. அப்போ அந்த பிரசன்னம் தான் நமக்கு தேவை. இந்த பிரசன்னத்தில் தான் நாம்
தைரியப்படுகிறோம். இந்த பிரசன்னம் தான் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. இந்த பிரசன்னம் தான் நம்மை வாழ வைக்கிறது. ஆகையால் அருமையானவர்களே, கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை நாம் தனிப்பட்ட முறையிலே தேடி பெற வேண்டும். கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தில் தான் நம்முடைய பிரச்சனை, எந்த ஒரு சூழலும் கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் பொழுது அந்த பிரசன்னத்தில் நம்முடைய எந்த நெருக்கடி நிலைமையிலையும் ஒரு அமைதி ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் even though we are pressed on all sides we will not be crushed. நெருக்கப்படுகிறோம், ஆனால் ஒடுங்கி போகிறதில்ல, கலக்கம் அடைகிறோம், மனமுறிவடைகள, கீழே விழுகிறோம், ஆனாலும் தள்ளப்படுவதில்லை. அப்போ பாருங்கள், ஏன்னா அதை தொடர்ந்து சொல்லுகிற பொழுது அது எப்படி நடைபெறும், அந்த மகத்துவமான வல்லமை குறித்து பேசுகிறான் 9ஆம் வசனத்தில். அருமையானவர்களே, தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலை, ஒருவேளை நம்ம நினைக்கலாம் தேவ பிரசன்னம் எல்லாம் ஒட்டுமொத்த நிலைமை மாறும், நிலைமைகள் மாறாமல் இருக்கலாம். ஆனால் நிலைமைகளுக்கு நடுவிலே நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றி விடுவார். எதையும் சந்திக்கத்தக்கதாக, எதையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு ஒரு வலிமையான ஒரு நம்பிக்கை தருவார். பாருங்கள், கோலியாத் நின்ற வேளையில் சவுல் அந்த சூழலை பார்த்து he was so afraid, ரொம்பவும் பயந்தான். 1 சாமுவேல் 17ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு ராஜா, ஒரு நாட்டுக்கு தலைவன், சேனைகளை உடையவன், ஆர்மி வச்சிருக்கிறான். அப்படியாப்பட்ட மனுஷன் ஜனங்களை அவன் என்கரேஜ் பண்ணணும், அவங்கள அவன் தைரியப்படுத்தணும். அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, கோலியாத்தை பார்த்து அவனுடைய சவாலை பார்த்து, ஐயோ இவனை யார் சந்திக்க முடியும், இவனுடைய சவாலை யார் ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி he was trembled, அவன் பயந்து கலங்குகிறான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அதே அத்தியாயத்தினுடைய 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீதுங்கிறவன் ஒரு சாதாரண ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு வாலிபன். அவன் சொல்கிறான், இவன் நிமித்தம் ஒருவனும் கலங்க தேவையில்லை. ஒரே பிரச்சனை தான், அந்த பிரச்சனைக்கு முன்பாக 2 பேர் இருக்கிறார்கள். 2 பேருடைய பார்வை பிரச்சனை வித்தியாசமாக இருக்கிறது. சவுல் பார்த்து, ஐயோ இட்ஸ் நாட் பாசிபிள் டு ஃபேஸ், இதை நம்மால் சந்திக்கவே முடியாது. ஆனால் தாவீது சொல்கிறான், இது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது, என்ன அனுப்புனா ஈஸியாக போய் என்ன செஞ்சிருவேன், அவனை நான் ஃபேஸ் பண்ணிடுவேன், இதற்காக கலங்கி தவிக்க தேவையில்லை. ஆனால் என்னவென்றால் அதுக்கு ஒரு பின்னணி இருந்தது. சவுல் தேவனால் ராஜாவாக்கப்பட்டாலும் he was not in the presence of God. He was not able to enjoy God's presence. ஏன்னா அந்த சவுலை விட்டு காடு அவனுடைய டிஸ்ஒபீடியன்ஸ் விளைவாக போயிட்டார். அதனுடைய விளைவாக he was left alone. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல நேரங்களும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் அதிகமாக துன்பப்பட்டு நேரிடுவது பிரச்சனைகளினால் அல்ல, பிரச்சனைகளுக்கு நடுவில் we feel that we have been left alone. நம்ம தனியாக இருக்கிறோம். பிரச்சனைகள் அல்ல, உலகத்தில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், நெருக்கடிகள் வரத்தான் செய்யும். அதன் மத்தியில் நாம் அதிகமாக வேதனைப்பட காரணம் என்னன்னு சொன்னால், நாம் தனித்து நிற்கிறதா உணர்கிறோம். ஒருவேளை நமக்கு உறவினர்கள் இருக்கலாம், கணவன் மனைவி உறவுகள் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், யார் இருந்தாலும் உள்ளார்ந்த ஆத்துமாவிலே நாம் ஒரு துணையை, ஒரு கம்பெனிஷிப்பை நம்மளால் ஃபீல் பண்ண முடியலை. அதில் நம்ம அங்கே தனியாக நிற்கிறது மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஆக இது போன்ற தருணங்களில் தான் ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுகிற பொழுது, சூழ்நிலை மாறவில்லை, ஆனால் அந்த சூழ்நிலை சந்திக்கும்படியாக என் மனநிலை மாறிவிடுகிறது. சூழ்நிலை மாறவில்லை. பார்த்திங்கன்னா, இப்போ ஒன்று நான் இன்றைக்கி ஈவினிங்கில் கொஞ்சம் இப்படி இந்த சுற்று வட்டாரத்துலலாம் வாக் பண்ணிட்டு வந்தேன், ஒரு மாலை நேரம். இப்போ அது இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு இரவுன்னு சொன்னால் அந்த பக்கம் போகிறதுக்கு யாருமே என்ன செய்வாங்க, அச்சப்படுவாங்க. நான் புதுசாக அந்த ஊருக்கு வந்திருக்கிறதுனால ஒருவேளை சாயங்காலம் போயிட்டு வந்துட்டேன், ஒரு 9 மணிக்கு மேலே அந்த ரூட்டில் நடக்குன்னா எனக்கு எப்படி தெரியாது, ஏன்னா நிறைய பேர் நடமாட்டமும் இல்லை. அவன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறவள்ள எவனா ஒருத்தன் பைக்கில் ஃபாஸ்ட்டாக வந்தால் ஒருவேளை நம்மளும் அடிக்கிறதுக்கு வரானா, உதைக்கிறதுக்கு வரானா, புடுங்க வரான்னு ஒரு பயம் வரும். அப்படி தானே? இல்லைன்னா அந்த இருள் சிறந்த சூழ்நிலையில் ஒரு சலசலப்பு என்ன பயப்படணும். ஏன்னா ஐ எம் வாக்கிங் எலோன், தனியாக நடந்து வரும். அதே நேரத்தில் உள்ளூர் வாசிகள் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் யாராவது ஒருத்தர் என் கூட வந்தால் நான் எப்படி இருப்பேன்? எனக்கு பயம் வருமா, கலக்கம் வருமா? அப்போ நான் ஜாலியாக அவங்களோட பேசிக்கொண்டே வருவேன். இப்போது சூழல் ஒரே சூழல் தான், அதே இருள், அதே நிலைமைகள். ஆனால் அவற்றுக்கு மத்தியில் நான் தனியாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு அசைவும் என்னை பயப்படுத்துகிறது. ஒரு மரத்தின் அசைவு, வேறு ஏதாவது ஒரு சலசலப்பு, எவ்ரிதிங் இஸ் ஃப்ரைட்டனிங் மீ, நான் எல்லாம் என்னை பயப்படுது. ஆனால் யாரோ ஒருத்தர் என்னோட வருகிற பொழுது நவ் ஐ எம் ஸ்ட்ராங். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுவோடு நாம் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், தைரியமாக இருக்கிறோம். எனவே இந்த விதமான ஒரு அஷ்யூரன்ஸை எந்த ஊழியக்காரலும் தர முடியாது, எந்த ஊழியக்காருடைய வல்லமையும் தர முடியாது, எந்த ஜெபக்கொடிகளும் தர முடியாது, கிரைஸ்ட் மட்டுமே தர முடியும். அதனால we need his personal fellowship, தனிப்பட்ட ஐக்கியம் வேண்டும். அந்த தனிப்பட்ட ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது நாமும் தாவீதை போல சொல்கிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் தடியும் என்னை
தேற்றும். ஆக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு இருள் போன்ற சூழ்நிலை, அந்த பக்கம் பார்த்தா ஒன்றும் தெரியல, இந்த பக்கம் பார்த்தா ஒன்றும் தெரியல, பின்னால் பார்த்தா ஒன்றும் தெரியல, முன்னால் பார்த்தா ஒன்றும் தெரியல. ஆனால் இந்த மிட்ஸ் ஆஃப் ஆல் திஸ் டார்க்னஸ் ஐ எம் ஏபிள் டு ஃபீல் காட்ஸ் பிரசன்ஸ். மேய்ப்பன் ஆடுகளை நடத்தி கொண்டு போகின்ற பொழுது இருள் நிறைந்த சில சூழல் வழியாக நடத்தி செல்ல நேரிடும் கானகத்தில். அதான் மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரண இருள் போன்ற ஒரு இருள். அந்த நேரங்களில் அந்த ஆடுகளுக்கு நாம் எங்கே போயிட்டுருக்குறோங்கிறதே ஃபீல் பண்ண முடியாது. போயிட்டுருக்கோம். அப்போ அந்த ஆடுகளுக்கு தாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோமோ உணர முடியாதவர்கள் ஒரு விதமான பயம் ஆடுகளையும். அப்போ என்ன பண்ணுவான் அந்த மேய்ப்பன், அந்த கோலினால் அந்த ஆடுகளை என்ன செய்வான், லைட்டாக டச் பண்ணுவான். அது அந்த பக்கம் இந்த போக்கும்பொழுது லைட்டாக தட்டி கொடுக்கும் பொழுது ஆடுகள் தங்களோடு வருகிற மேய்ப்பனை பார்க்கவில்லை, ஆனால் அந்த மேய்ப்பனுடைய தொடுதலை உணர்கிறது. அதனால் அதை என்ன செய்கிறது, நம்பிக்கையோடு தொடர்கிறது. இந்த அனுபவத்தை தான் அவங்க சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன்டா. இவன் ஆடுகளை மேய்த்து பழக்கம் உள்ளவனாக இருந்தபடினாலே அவ்விதமாக ஆண்டவர் அதோடு ஒப்பிட்டு பேசுகிறான். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த விதமான ஒரு பர்சனல் ஃபெல்லோஷிப்பு தான் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு தேவையாக இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இந்த தேவ பிரசன்னம் தான் அவனை பாவத்திலிருந்து காத்து கொண்டது, எல்லா விதமான சோதனையான சூழலிலிருந்து காத்து கொண்டது. அவன் சொந்த வீட்டில் செல்ல பிள்ளையாக தகப்பனுக்கு மிகவும் ஒரு விருப்பமான ஒரு மகனாக இருந்தவன், வாழ்க்கையில் நிறைய வாது சூது தெரியாதவன், வாழ்க்கையில் தனித்து வாழ்ந்து அறியாதவன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவன் அந்நிய ஊருக்கு வர்றான், அனாதையாக்கப்படுகிறான், அடிமையாக்கப்படுகிறான். ஆனால் அப்படிப்பட்ட சூழலெல்லாம் சந்தித்தாலும் கூட மன தெளிவுள்ளவனாக இருக்கிறவனை பார்க்க முடியும். எப்படி அவன் எங்கே போனானோ அந்த இடத்துக்கு ஆசீர்வாதம், அந்த இடத்துல இருந்தாலும் கூட அவனுக்கு காடோட ஒரு சரியான கனெக்ஷன் இருந்தது. அதுதான் ஆதியம் 39 அத்தியாயத்தில் வாஸ்து பார்க்கும் பொழுது கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார் சொல்லப்படுகிறது. அந்த பிரசனத்தினுடைய விளைவாகத்தான் ஒரு பெரிய பாவ போராட்டத்துக்கு முன்பாக நிற்க நேரிட்ட பொழுதும் கூட அவனால் அதை மேற்கொள்ள முடிகிறது. காரணம், he was having the awareness that God is always watching me, God is always with me, I am in the presence of my God. அதனால் இந்த மாதிரிப்பட்ட தப்பு தவறுக்கு நான் போகக்கூடாதுங்கிறதான ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த எல்லா சோதனைகளையும் அந்த எல்லா நெருக்கடிகளையும் அவன் ஏற்றுக்கொண்டு சந்தித்து அதை தாங்கி கொண்டு நடந்து ஒரு நாள் தேவனால் உயர்த்தப்படுகின்ற ஒரு தகுதி நிலை அடைந்தான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உறவுகள் என்று சொல்கிற பொழுது எத்தனை அண்ணன் தம்பிகள் இருந்தாலும் சரி, எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் சரி, கணவன்களை மனைவியை பார்த்து சொல்லலாம் ஒன்றுக்கும் பயப்படாது என்று, மனைவி கணவனை பார்த்து சொல்லலாம் ஒன்றுக்கும் பயப்படாது. யார் எவ்வளவு நம்பிக்கை கொண்டாலும் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு ஒரு சரியான நம்பிக்கை கொடுத்து நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு அமைதியை கொடுக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே கொடுக்க முடியும். எனவே அந்த பிரசன்னத்தில் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். இந்த பிரசன்னத்தோடு வாழ்கிற பொழுது நாம் தைரியமாக வாழுகிறோம். தாவீது எனவே தான் தைரியமாக சொன்னான். ஏன்னா அவனுக்கு he was very sure, ஒரு முறை சிங்கம் வந்தது, இன்னொரு முறை கரடி வந்தது, அப்பொழுதெல்லாம் காட் என்னை காப்பாற்றி இருக்கிறாரு. த சேம் காட் இஸ் ஸ்டில் வித் மீ, என்னோடு இருக்கிறார். அதனால் இந்த கோலியாத்தை என்னை வீழ்த்தி விடும். அப்போ அவன் எந்த தைரியத்தில் சொன்னான்னா, தேவனோடு நான் இருக்கிறேன், தேவன் என்னோடு இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த கடைசி காலத்தில் நாம் பற்றி கொள்ள வேண்டிய ஒரு நம்பிக்கை என்னவென்றால், நான் கர்த்தரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. வேறு எதுவும் நமக்கு பலம் கொடுக்காது, வேறு எதுவும் எனக்கு திறன் கொடுக்காது. ஆக இந்த தேவ பிரசனத்தின் மூலமாக தேவன் தருகிற தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த வசனத்தில் ஆண்டவர் இன்னும் கண்டிப்பு பண்ணுறார் பாருங்க. நிறைய பேர் இப்படி தான் நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் வந்துட்டேன், ஆனால் கிடைக்கலையே. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொன்னாங்க, நானும் ஏற்றுக்கொண்டேன், வரலையே. கோயிலுக்கு வர்றேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், வரலையே. ஏன்னா இயேசு கிறிஸ்து துவக்கத்தில் சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இது ஜெனரல் அஷூரன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ண, எல்லாத்துக்கும் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உண்டு. மேஜிக்காக எல்லாமே நடக்காது. வந்தாச்சுன்னா உடனே உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அதற்கு பிறகு அவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். நீ வரணும், வந்துட்டு என்ன பண்ணணும், என்னுடைய நுகத்தை நீ ஏற்றுக்கொள்ளணும். அது அர்த்தம் என்ன, என்னுடைய ஆளுகை நீ ஏற்றுக்கொள்ளணும். இனி நீ விரும்புகிறபடியே நடக்கக்கூடாது, நீ சிந்திக்கிறபடியே வாழக்கூடாது, நீ போக விரும்புகிற திசைக்கே போகக்கூடாது. இப்போ என்கிட்ட வந்துட்டே இல்லை, உனக்கு சமாதானம் வேணும், உனக்கு இளைப்பாறுதல் வேணும், உனக்கு நம்பிக்கை வேணும், நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். ஆனால் இன்றிலிருந்து நீ என்ன பண்ணணும், யூ மஸ்ட் அக்செப்ட் மை யோக் ஆன் யுவர் ஷோல்டர், என்னுடைய ஆளுகை ஏற்றுக்கொள். இதனால தான் மத்தேயு 6:33 கூட நான் வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ஆளுகையை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவனுடைய ஆளுகை, தேவன் ஆளப்படுகிற நிலைமை, இதை தேடு என்று சொல்கிறார். அப்போ அவர் தொடர்ந்து சொல்கிற பொழுது, என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, இன்னும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், யூ மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் மீ. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், கம் டு மீ, வா,
தென் யூ ஹேவ் எ ஃபெலோஷிப் வித் மீ, யூ மஸ்ட் ஹேவ் எ ரிலேஷன்ஷிப் வித் மீ. அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபெலோஷிப். இயேசுநாதரை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நினைக்கிறதில்ல. சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் ஜெபம் பண்ணால் அடுத்தது இயேசுநாதர் எப்போ நினைப்பு வருவார்? அடுத்த ஜெபத்துக்கு தான். அது சிலருக்கு காலையில் ஜெபம் பண்ணால் சாயங்காலம் ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் மண்டே ஜெபம் பண்ணால் அடுத்த சண்டே தான் ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா? சிலருக்கு சண்டே விட்டால் வேறு ஜெபம் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது. சிலருக்கு எப்போது ஒரு கஷ்டம் பிரச்சனை வந்தால் தான் ஜெபம் வரும். அந்த நிலையில் இயேசுநாதர் நினைப்புறார். சிலருக்கு துன்பங்கள் வந்தால் தான் இயேசு நினைப்பு வரும். ஆனால் அப்படி இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் we are maintaining a constant fellowship with Christ. எனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, கஷ்டம் வராமல் இருந்தாலும் சரி, நான் கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் சரி, இல்லை டிஸ்ட்ரெஸில் இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் ஐ நீட் மை சேவியர், ஐ நீட் மை லார்ட், மை காட் ஐ வாண்ட். எனவே அந்த கான்ஸ்டன்ட் ஃபெலோஷிப் இதை தான் அழைக்கிறோம். வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்யணும்? ஒன்றாக நடக்க வேண்டும். அதுதான் வந்து என்னுடைய நுகத்தை. அந்த மாட்டு வண்டி பார்த்துருக்கலாம், அந்த காலங்களில் 2 மாடு என்ன செய்யும்? ஒன்றாக ஈக்குவலாக இழுத்துட்டு போவோம். ஆனால் ஒரு மாடு இந்த பக்கம் ஒரு மாடு அந்த பக்கம் போனால் என்ன செய்யாது? வண்டி ஒழுங்காக ஓட. அதுபோல் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒன்றாக செல்லுகிற பொழுது எந்த பாரமாக இருந்தாலும் அந்த பாரத்தை உணராதபடிக்கு போவதற்கு நமக்கு கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. ஆக அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்றால், யூ மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் மீ. அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் பார்த்தீங்கன்னா அற்புதம் நடக்கணும். இயேசு அற்புதங்களின் தேவன், இஸ் த காட் ஆஃப் மிராக்கிள்ஸ். இதான் கிறிஸ்தவத்துக்கு தெரியுது. இயேசுனான அற்புதம் புரிவார். நடப்பதாக, இப்பொழுது நடப்பதாக, இங்கே நடப்பதாக, நவ் ஒன் ஹியர் ரைட் நவ். ஊழியக்காரங்களாம் போடுற சத்தத்தை பார்த்தா ஸ்டேஜில் ஆண்டவருக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு. செய்வீராக, இப்பொழுதே, இங்கே, ரைட் நவ். நிறைய விஷயங்களை காமன் சென்ஸே நமக்கு கிடையாது. ஆண்டவர்கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம், கேட்கலாம். அவர் செய்கிறத அவர் விரும்பி தானே செய்யணும். ரைட் நவுன்னு நம்ம மிரட்ட முடியுமா? ஆனால் நம்ம என்னென்னா பீப்புளை இம்ப்ரெஸ் பண்ணணும்ல. நம்ம ஆண்டவரை கம்பல் பண்ணுறதில்ல. இது என்ன நடக்கிறது? ஓஹோ, இவர் வந்து அவருக்கு சொல்லிட்டா உடனே அவர் என்ன செஞ்சணும்? செஞ்சானு. ஏன்னா இவருடைய இரண்பாயில் அவர். ஆக அப்படி அல்ல. ஆக எல்லாருக்கும் இன்னைக்கு மிராக்கிள், அற்புதங்கள் வாயிலாகத்தான் வாழ்க்கையில் பிரச்சனை விடுதலை என்று நம்புகிற நிலைமை இருக்கிறது. அப்படி இல்லை. அற்புதங்களை அதிகமாக செய்த இயேசு கிறிஸ்து தான் இப்போ பேசுகிறார், வேறு யாரும் கிடையாது. யோவான் சொல்லியிருந்தா கூட, என்ன யோவான், இயேசுநாதர் அற்புதங்கள் செய்தாரே, நீ என்ன வாழ்க்கை பிரச்சனை சம்பந்தமாக பேசுகிற பொழுது வேறு வழி சொல்கிறேன்னு சொல்லலாம். இப்போ யார் அற்புதங்களை செய்தாரோ, யார் அதிசயங்களை செய்தாரோ, அவரே வந்து கஷ்டங்கள் துன்பங்களிலே நீங்கள் வாழுகிற பொழுது உங்களுக்கு எப்படி ரெமெடி கிடைக்குங்கிற அந்த அட்வைஸை கொடுக்கல. என்ன சொல்கிறாரு? முதல்ல என்கிட்ட வா, அடுத்து என்ன பண்ணு? என்னுடைய ஐக்கியத்தை ஏற்றுக்கொள், மூன்றாவது என்ன பண்ணு? கற்றுக்கொள். அப்போ எதையுமே கற்றுக்கொள்வதின் வாயிலாகத்தான் விடுதலை கிடைக்கும். வாழ்க்கையில் பிரச்சனைந்து வெளியே வரணுமா, கஷ்டங்களிலிருந்து வெளியே வரணுமா, நெருக்கடிந்து வெளியே வரணுமா, கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இந்த பிரச்சனை வெளியே வருவது, ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? இன்றைக்கி இந்த லேர்னிங் ப்ராசஸ் இல்லை. ஜனங்கள் எங்கே போனாலும் இன்ஸ்டண்ட்டாக உடனே மிராக்கிள் நடக்கணும். அது என்ன? ஒரு ஊழியக்காரர் 3 நாளாக வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க, ஒரு மிராக்கிள் கூட நடக்கலை. ஒரு மிராக்கிள் கூட நடக்கலை. இது என்ன ஊழியம்? இது ஒரு ஊழியமா அப்படின்னு கேட்குற நிலைமை இருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, நான் உங்களோடு பேசின அத்தனையும் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வருவதற்கு தேவையான தேவ ஆலோசனை. அல்லேலூயா. இதுதான் வழி. இந்த வழியில் போனால் தான் உங்களுக்கு பெர்மனன்ட் ரிலீஃப் கிடைக்கும். நான் உங்களுக்கு அற்புதத்தை செய்யவில்லை, ஆனால் அற்புதங்கள் உங்களுடைய வாழ்வில் எப்பொழுது நடக்கும் என்பதுக்கு தொடர்பான தேவ ஆலோசனைகளை நான் கொடுக்கிறேன். நீங்கள் இயேசுவிடத்தில் வந்தால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவருடைய ஐக்கியத்தில் இருந்தால் அற்புதம் நடக்கும். அவர் கற்றுக் கொடுக்கிறதை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. ஒரு மேஜிக் மாதிரி உடனே நடக்கணும். இப்பொழுது இங்கே நடப்பதாக அப்படி சொன்ன உடனே என்ன செய்யணும்? நடக்கணும். இல்லைங்க, வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் அபிதமாக நடந்தால் அதற்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் கற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? சங்கீதம் 119:78 வாசித்து பார்க்கும் பொழுது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஆக லேர்னிங் ப்ராசஸ். இந்த பைபிளில் வந்து எல்லாமே வாக்குறுதிகள் இல்லை. கிறிஸ்தவங்களுக்கு இந்த வாக்குறுதியெல்லாம் ஞாபகம் இருக்குது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அதனால் ஜெபம் பண்ணுறவில்லை, ஒரே கிளைம் பண்ணுறது தான். ஊழியக்காரலாம் சொல்லி கொடுக்குறாங்க, இந்த வேதாகமத்தில் இத்தனை 1000 வாக்குறுதிகள் இருக்கிறது, ஒவ்வொன்றாக படித்து வைத்து கிளைம் பண்ணுங்கன்னு. கிளைம் பண்ணுறது கற்றுக்குறோம், வாக்குறுதி மட்டுமா இருக்குது? வாழ்க்கை முறை சம்பந்தமாக எவ்வளோ சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இன்றைக்கு ஆண்டவரே இவ்விதமாக செய்வேன் சொல்லீரே, செய்வீராக, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றே, கொடும் நாங்கள் கேட்குறோமே அப்படி நம்ம சொல்கிறோம். அவர் ஒன்று என்ன சொல்கிறாரு? நான் கொடுக்குறேன்ப்பா, வேறு ஒன்றும் கிடையாது. நான் வேறு இன்னும் சில சமாச்சாரம் சொல்லியிருக்கேன். என்ன? உன்னை நேசிப்பது போல உன் அயலானையும் நேசி இல்லையா?
உன்னை நேசிப்பதில் உன் சத்துருவையும் நேசி. நீ சத்துருவை நேசிக்கிறதுக்கு முன்வா, நான் உனக்கு என்ன பண்ணுவேன் அப்படி தானே சொல்லுவோம் இல்லையா? இன்றைக்கி ஆண்டவருடைய வாக்குறுதிகளெல்லாம் கிளைம் பண்ண போகிறோமே. 1ஆம் தேதி அதிக நடுராத்திரியே என்ன செய்கிறோம்? வாக்குறுதி தான் தேடுறோமே, ஒரு வாழ்க்கை முறை தேடுறோமா? இன்றைக்கி எத்தனை போதகர்கள் இதை சொல்லிக் கொடுக்குறாங்க. அன்றைக்கு இரவில் வந்து பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க திருச்சபைகளில். அது மட்டும் இல்லை, வாக்குறுதி அட்டையை கொடுக்குறாங்க. பரவாயில்ல, இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுக்கிறவங்களுக்கு பொழைப்பு. அவன் பைபிள்லேருந்து என்ன செய்கிறான், நல்ல கம்ஃபர்டிங்காக வாக்குறுதிகள்லாம் எடுத்து பிரிண்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறான். நம்ம பல திருச்சபைகள் அதுதான் பிஸ்னஸ். அதை வாங்கி என்ன செய்கிறாங்க, 1ஆம் தேதி இந்த மக்களும் என்ன செய்கிறாங்க, ரொம்ப பக்தியோடு காணிக்கை ஒரு பக்கம் போட்டுட்டு மறுபக்கம் என்ன வந்து செய்கிறாங்க, ஒரு அட்டை எடுத்தான். அதில் வந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு. அந்த பக்கம் ஸ்மார்ட் ஃபோனும் அதுதான் சொல்லுது, யார் உன்னை விட்டு விலகினால் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், அதுவும் அதுதான் சொல்லுது. இந்த அட்டை என்ன சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். அதை சொல்லுது, நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை காலை வாரி விடாமல் விட போகிறதும் இல்லை அப்படின்ட்டு. ஆக இந்த விதமாக நடுராத்திரி சொல்லப்போனால் கிறிஸ்தவ உலகத்திலே பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறதுக்கு நம்புறீங்களா நம்பலையே, கொஞ்சம் சிந்திங்க அடுத்த முறை. பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் அந்த ஆண்டினுடைய முதல் நாளில் நடுவில் கேட்குறது ஒரு பொய் தான். அது என்ன பொய் தெரியுமா? இந்த உங்களுடைய திருச்சபை நான் சொல்லலை, பல திருச்சபைகளோட சொல்கிறேன். அன்றைக்கு தான் அந்த பாசுல, உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலேயே நான் காத்திருந்து செபித்த பொழுது இந்த ஆண்டிற்காக வாக்குறுதியை ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்தார். ஆண்டவரோட சபைக்கு சபை ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார். நெய்வேலிக்கு ஒரு வாக்குறுதி, குறிஞ்சிப்பாடிக்கு ஒரு வாக்குறுதி, கடலூருக்கு ஒரு வாக்குறுதி, கிறிஸ்தவ பத்திரிகைகளெல்லாம் நியூயார்க்கில் வரவுள்ள பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாக்குறுதி. ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கல, ஆளாளுக்கு ஒரு வாக்குறுதி. அது ஒரு பச்சை பொய், ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல. 1ஆம் தேதி நடுராத்திரி நம்ம கேட்க வேண்டியது ஒரு வாக்குறுதி இல்லை, ஒரு வாழ்க்கை முறையாக தொடர்பான ஒரு போதனை. அல்லேலூயா. நீ எப்படி நடக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்லுவாரே ஒழிய என்ன கிடைக்கும் கூட சொல்ல மாட்டேன். நீ நடந்தால் கிடைக்கும். அல்லேலூயா. எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர்களை கற்றுக்கொண்டால்தான் என்ன செய்வேன் அவர் சொன்னால் அது நிறைவேறும். அதை விட்டுட்டு வாக்குறுதி பைபிளை கை வச்சு ஜெபம் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க. நிறைய பேர் ஒவ்வொரு வாக்குறுதியை எடுத்து வச்சுட்டு அதில் மேலே கையை ப்ளேஸ் பண்ணி என்ன செய்கிறது, ஆண்டவர் இந்த வாக்குறுதி படி நீங்கள் கை வைக்காமலே அவருக்கு தெரியும், அவர் தானே சொன்னார். ஆண்டவரது கற்றுக்கொள்றதுக்கு பதிலாக நம்ம கிறிஸ்தவனுக்கு நிறைய பேர் என்ன பண்ணாலும் அவருக்கு கற்றுக் கொடுமா. ஆண்டவரே, ஏசாயா 53ஆம் அத்தியாயத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, எரேமியா 31ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்படுறது. அவர் தான் சொன்னவரே. இப்போ அவருக்கு போய் இவங்க பைபிள் ஸ்டடி நடத்துகிறாங்க. நிறைய பேரை ஜெபம் பண்ண விட்டால் இது ஒரு பெரிய பிரச்சனைங்க, பிரசங்கத்தை பண்ணிட்டு போடுறாங்க. அது நமக்கு பண்ணால் பரவாயில்ல, அவருக்கே பண்ணிடுறாங்க. கற்றுக்கொள்ளணுங்க. we have to learn the things. என்ன கற்றுக்கொள்வது? வாழ்க்கையில் ஏன் கஷ்டம் வருது, ஏன் கஷ்டம் வந்தால் நம்மளால் ஸ்டாண்ட் பண்ண முடியலை, ஏன் நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸாக போகிறோம், ஏன் தொடர்றதெல்லாம் தோல்வி அடையுது, நாம் ஆண்டவரோட வாழ்கிறோமா, ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறோமா, ஆண்டவர் காண்பித்த வழிகளிலே நாம் செல்லுகிறோமா, ஆண்டவருக்கு பிரியமான சுபாவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, ஆண்டவருடைய ஐக்கியத்தில் வாழ்கிறதுக்கு கவனம் செலுத்துகிறோமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு டீச்சிங்ஸ் வேணும். அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்ம கம்ஃபர்டிங்காக, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் எங்கே போனாலும் கம்ஃபர்டிங்காக கேட்கணும். அங்கே போனால் ஆறுதலாக இருக்கும். மனதுருக்கத்தின் ஆண்டவர் மனதுருகி பேசுகிறார். ரொம்ப எப்போவுமே ஆறுதலாக இருந்தால் நீங்கள் உருப்பட மாட்டீங்க. வேறு என்ன வார்த்தை சொல்லுன்னே தெரில. பாருங்கள், உங்கள் ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகவே விரும்பாது. அது என்ன பண்ணும், வீட்டிலே இருக்க விரும்பும். அதனால் குழந்தை கண்களுக்கு கூடாது, கண்ணே மணியே முத்தே முகிலின்னு அதை தட்டி கொடுத்து வீட்லேயே வச்சுட்டு இருந்தால் அந்த குழந்தை எப்படி பிழைக்கும்? அதுக்கு ஆறுதலாக இருக்கும். தூக்கி தோளில் வச்சுக்க வேண்டியது. அது 1ஆம் கிளாஸுக்கு அனுப்பலாம், 2ஆம் கிளாஸுக்கு அனுப்பலாம். ஏன்னா குழந்தை கண்கலங்கக்கூடாது. ஆறுதல் கொடுத்துட்டே இருந்தால் அந்த குழந்தைக்கு எதிர்காலமே இருக்காது. அப்படி தானே? அது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் 4 போட்டாவது என்ன செய்யணும், குண்டு கட்டாக தூக்கிக்கொண்டு ஸ்கூலில் விடணும். அதுக்கு போல் என் கண்ணே என் பொண்ணே உன் கண்ணிலேருந்து ஒரு துளி தண்ணீர் வருது, எனக்கு பார்க்க பிடிக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம இது பண்ணால் அந்த குழந்தைக்கு ஃப்யூச்சர் இல்லாமல் போயிடும். அதுபோல் எப்பொழுதும் ஆறுதலின் வார்த்தைகளே கேட்கக்கூடாது. இன்றைக்கி பெரும்பாலும் கிறிஸ்தவ பத்திரிகையில் வரதெல்லாம் ஆறுதல் வார்த்தை தான். ஆனால் வாழ்க்கை முறைகளை பொறுத்த வார்த்தைகள் கிடையாது, போதனை இல்லை. ஆக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், ஏன் நம்மை ஆசீர்வதிப்பார், பழைய ஏற்பாடு முழுதும் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்பதற்கான காரியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். எனவே ஆண்டவரிடத்தில் வர வேண்டும், ஆண்டவரிடத்தில் ஐக்கியமாக இருக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தை படிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் கற்றுக்கொள்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவங்க பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் போகிறாங்க. எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் பைபிள் ஸ்டடிக்கு போகிறேன். சரி, பைபிள் ஸ்டடிக்கு போகிறீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க? நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய நாலேஜ் வந்து
ஆனால் அதை எதை அப்ளை பண்ணுறீங்களா உங்கள் லைஃப்பில்? எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? இல்லை. பைபிள் ஸ்டடி பண்ணுறாங்க, தியாலஜி நிறைய கற்றுக்கிறாங்க. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவரோட ஐக்கியமாக இருந்தால் தான் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இல்லைன்னா பிரெயினில் தான் ஃபில் பண்ண முடியும். அதனால தான் இன்னைக்கு நிறைய தியாலஜிக்கல் காலேஜஸ் போகிறவங்களும் கூட எங்கே தான் ஃபில் பண்ணுறாங்க? மூளையில் தான் சேர்க்குறாங்க. அது எங்கே வர மாட்டேங்குது? இருதயத்தில் வரமாட்டேங்க. எனவே தான் அநேகர் வந்து தாங்கள் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியவில்லை, மற்றவர்களுக்கும் முன்மாதிரியான வாழ்க்கையை காண்பிக்க முடியவில்லை. அதனால் தேவ ஐக்கியத்தோடு வாழ்கிறவர்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுகளோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம யாராவது ஒருத்தரோடு நல்ல ஃபெலோஷிப்பில் இருக்கிறவில்லை, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம கேட்குறோம், அப்படி தானே? தொடர்பே இல்லாத ஒருவர் நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தா அந்த அட்வைஸ் ஏற்றுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சிரமப்படுறோம். ஆனால் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறோம், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் உடனே என்ன செய்கிறோம்? கேட்குறோம், அப்படி தானே? இப்போ நமக்கு நல்ல ஒரு நெருங்கின நண்பர் இருக்கிறார், அவர் ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுத்தா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒரு லேண்டு சம்மந்தமாக நமக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, யாரோ என்ன ஒவ்வொரு விதமான கருத்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த நண்பர்கிட்ட போகிறோம், இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் இருக்குப்பா, என்னப்பா போனான்னு அவர் எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு நீ வாங்குப்பா. இல்லை, எங்கள் சித்தப்பா சொன்னார் வாங்கக்கூடாது, பெரியப்பா சொன்னார் வாங்கக்கூடாது, ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? வாங்கு. உடனே வாங்கிடுறோம். ஏன் வாங்கிடுறோம்? சித்தப்பா பெரியப்பாவோட இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை விட, ஃபெலோஷிப்பை விட இவரோட நமக்கு என்ன இருக்குது? நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, தொடர்பு இருக்கிறதுனால அவர் சொன்ன சரியாக இருக்கும்னு நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படி அதை உடனடியாக கேட்டு உடனே ஜம்ப் பண்ணுறோம். அதே போல் தான் ஆண்டவரோடு ஒரு ஃபெலோஷிப்பில் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்போம். அப்பொழுதுதான் சத்துருக்களை நேசிப்போம். அல்லேலூயா. இல்லைன்னா கேள்வி கேட்டு உட்காந்துருப்போம். அது எப்படி கேட்ப முடியும்? ஒரு கன்னத்தில் அடித்தா மறுகன்னத்தை காட்ட முடியுமா? ஒரு மைல் நடக்க சொன்ன 2 மைல் நடக்க முடியுமா? கடனை கொடுத்துக்கிட்டு திருப்பி கேட்டால் அவன் தரலன்னு சொன்ன சும்மா விட்டுற முடியுமா? ஏசுநாதர் சொன்னதெல்லாம் பிரசங்கம் தான் பண்ண முடியுமே ஒளி அதை என்ன பண்ண முடியாது? ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னால் ஆண்டவரோட ஒரு ஃபெலோஷிப் இல்லை. அவரோட ஐக்கியமாக இருந்தால் அவருடைய ஐக்கியத்தை காத்துக்கொள்றதுக்கு அவர் சொல்லுவார், உனக்கு வேண்டாதவனாக இருந்தாலும் அவனை வெறுக்காத, ஆகாதவனாக இருந்தாலும் அவனை நீ அவங்ககிட்ட எரிச்சலாக இராத, அவன் விஷயத்தையே யோசனை பண்ணி உங்களுக்குள்ள பேர்ன் ஆகிட்டு இருக்காத. அப்படி சொன்னால் கேட்பேன். ஏன்னா எனக்கு இவருடைய ஐக்கியம் தேவைப்படுகிறது, இவருடைய அன்பு தேவைப்படுகிறது. இதை இழந்து போகாது இருப்பதற்காக என்னுடைய சத்துருக்கை நேசிக்கிறேன். இவருடைய அன்பை இழந்து போகாது இருப்பதற்காக என்னை வெறுக்கிறவரை நான் என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். எதற்காக? அவனை வெறுப்பதல்ல என்னுடைய நோக்கம், அதாவது அவனை நேசிப்பதில் என்னுடைய நோக்கம், இவருடைய நேசத்தை இழந்து போகாது இருப்பது. அல்லேலூயா. அந்த விதமான ஒரு ஃபெலோஷிப்பில் இருக்கும் பொழுது நாம் எவ்வளோ பைபிளில் கற்றுக்கொள்கிறோமோ அது நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். சிலர் இப்போ எங்களுடைய கூடுகளில் முன்பெல்லாம் வருகிற சிலர் பார்த்தீங்கன்னா பைபிள் குயிஸ் வச்சா அவ்வளோ மார்க் வாங்குவாங்க. நான் ஏதாவது ஒரு வருஷம் பைபிள் குயிஸ் வைக்கல, இப்போலாம் வைக்கிறதில்ல. ஏன்னா பைபிள் குயிஸில் நல்லா எழுதி மார்க் வாங்கிடுறாங்க. ஆனால் எதை அந்த பைபிள்லேருந்து கற்றுக்கொள்கிறோம் அதை ஒன்றும் வாழ்க்கையில் என்ன செய்கிறதில்ல, பின்பற்றதில்லை. பைபிள் குயிஸுக்கு பரிசு வாங்கி என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் எதை நம்ம பின்பற்றுறோம் அதுதான் தட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஆம் அருமையானவர்களே, கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் இவைகளுக்கு ஆண்டவர் நமக்கு காண்பிக்கின்ற வழி ஹிஸ் ப்ரெசன்ஸ், அவருடைய பர்சனல் ப்ரெசன்ஸ். அவர் நமக்கு வேணும். அவருடைய தூதன் கூட இல்லை, நமக்கு யார் வேணும்? அவரே வேணும். ஹி ஹிம்செல்ஃப், அவரே நமக்கு வேணும். அதை அவர் நமக்கு அஷ்யூர் பண்ணியிருக்கிறார், நமக்கு அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்கிறார், ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என்னிடத்துல வா, என்னை நோக்கி கூப்பிடு. ஆக அவர் அவ்விதமான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறபடினாலே எந்த ஒரு துன்பம், கஷ்டம், பிரச்சனை என்றாலும் அங்கு இங்கு என்று ஓடாதபடிக்கு நேரடியாக இயேசுவிடத்தில் போகும். தேவனுக்கும் மனிதருக்கும் இடையிலே ஒரே ஒரு மீடியேட்டர் தான் இருக்கிறார். அவர் யார்? கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். அவர் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட மீடியேட்டர். அவர் தான் அவர் இடையில் இருக்கிறார். எனவே அவரிடத்தில் வருவோம். அவருடைய பிரசன்னத்தினால் தீர்வு காணப்பட முடியாத எந்த பிரச்சனையும் கிடையாது. வருவோம், ஐக்கியமாக இருப்போம், கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய எல்லா ஆசையும் போதுமானவராக இருப்பார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.